ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பேஸ்டு ஒரு கொஷின் தான் இது. ஸோ அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான், பேசிக் ஜென்ரல் சிம்பிள் கான்செப்ட் தான். பட் ஆனால் அதில் வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா போட தெரியணும். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ஸோ பென் அண்ட் பேப்பரோட ரெடியாக இருங்க. கேல்குலேஷன்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட். திஸ் இஸ் நீட் 2025 கொஸ்டின். லெட்ஸ் பாயிண்ட் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. A ball of mass வந்து 0.5 kg is dropped from a height of 40 meter. ஸோ 40 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு பால் ட்ராப் பண்ணுறான் 0.5 kg. The ball hits the ground and raises to a height of 10 meter. ஸோ 40 மீட்டர்லேருந்து கீழே விழுந்து திரும்ப எவ்வளோ ஹைட்டுக்கு ரேஸ் ஆகுதான்? திரும்ப 40க்கு ரைஸ் ஆகலை, வெறும் 10 மீட்டர்ஸ் தான் ரைஸ் ஆகுது. த இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த பால் டியூரிங் இட்ஸ் கொலிஷன் வித் த கிரவுண்ட். அதாவது ஜியோட வேலை என்ன சொல்லியிருக்கான்? 9.8. இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பார்ட்டே என்னது? நீங்கள் ஜி வந்து 10ன்னு எடுத்துகிட்டு பண்ணுறேன் சார், ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் பண்ண, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் பெட்டர் அவனா ஜி வந்து 10ன்னு கொடுத்தா மட்டும்தான் எடுங்க, இல்லைனா 9.8 எடுங்க. ஏன்னா 9.8 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கேல்குலேஷன் இருக்கும். இது வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜியோட வேலை 9.8ன்னு அவன் சொல்லிட்டான், அப்போ அதையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேல்குலேஷனில் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி ரூட்டு ஸ்கொயர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் குட்டு தான், நல்லது தான். அவன் சொன்னால் அதையே யூஸ் பண்ணலாம் அந்த வேல்யூஸே. இந்த ப்ராப்ளமில் அதுதான் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ப்ராப்ளமோட முக்கியமான கான்செப்ட் லெட்ஸ் சி. இந்த ப்ராப்ளமோட பேசிக் ஐடியா என்னென்னா, மேலேருந்து ஒரு பால் ரெஸ்ட்லேருந்து கீழே விட்டோன்னா v ஸ்பீடில் வரும். v is equal to root of 2gh. அதே மாதிரி கீழேருந்து ஒரு பால் v ஸ்பீடில் நான் கொடுத்தேன்னா மேலே வந்து h ஹைட்டு போகும். h ஹைட்டு போயிட்டு இட் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ தட் இஸ் ஐடியா. இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேலேருந்து ஒரு பாலை விடுறோம், ட்ராப்டுன்னு சொல்லியிருக்கான். ட்ராப்னா என்ன அர்த்தம்? ட்ராப்டுனா ரெஸ்ட்லேருந்து விடுறோன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்லேருந்து ஒரு பாலை மேலேருந்து விடுறோம் 40 மீட்டர்ஸில். கீழே வரும்போது எவ்வளோ ஸ்பீட் இருக்கும்? v ஸ்பீட். வாட் இஸ் த மொமெண்டம் இம்பார்ட்டட் டு த பால் அப்படின்னு கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ்னால் என்னது? அந்த பாலோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, ஸோ பால் மேலேருந்து வரும்போது v1 ஸ்பீடு. v1 ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? இப்போ தானே பார்த்தோம், ரூட் ஆஃப் 2gh1. இப்போ திரும்ப அதே ஹைட் ரைஸ் ஆகலை, அதுக்கு பதில் என்ன ஆகுது? 10 மீட்டர்ஸ் தான் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே எவ்வளோ ஸ்பீடு? டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஓகே, v2 ஸ்பீட் நான் கொடுக்குறேன். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னா 10 மீட்டர்ஸ் ஹைட்டு போயிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ வாட் இஸ் த v2 அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh2. ஸோ ஹோட வேல்யூ எவ்வளோ? 10 மீட்டர்ஸ் அண்ட் h1ஓட வேல்யூ 40 meters. Is that clear? So this is the condition. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பால் கண்டுபிடிக்கணும். கிரவுண்டு, ஏன்னா பால் வந்து கிரவுண்டோட கொலைட் ஆகுது. யாரோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான்? இம்பல்ஸு பாலோட கேட்டிருக்கான். அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் டெல் பி ஆஃப் த பால். அப்போது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம யாரோட வேல்யூஸ் யூஸ் பண்ணணும்? பாலோட வேல்யூஸ். Final momentum of the ball, initial momentum of the ball we should use. Final momentum m into vf minus m into vi. இப்போ பால் வந்து இனிஷியலி என்ன ஆகுது? மேலேருந்து கீழே வரும்போது இனிஷியலி கீழே பார்த்தானே வருது. ஸோ v1ஓட வேல்யூ நான் இங்கே vi என்ன போடலாம்? மைனஸ் v1. அதே மாதிரி பால் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பாசிட்டிவ், மேலே பார்த்து போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் v2. ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே பார்த்து போகிறனால v2 ப்ளஸ்ஸு, தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி கொலிஷனுக்கு கீழே வரும்போது என்னது? மைனஸ் தானே. ஸோ மைனஸ் v1. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த v1 அண்ட் v2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் காமனாக எம்மை வெளில எடுங்க, v1 ப்ளஸ் v2ன்னு வருமா? இப்போ இந்த v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னென்னா v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதனால தான் பென் அண்ட் பேப்பர் உங்களை வைக்க சொன்னேன். யூ கேன் ட்ரை நவ். ஸோ v1 ஜியோட வேல்யூ 9.8 meters per second square கொடுத்தனால அதே வேல்யூ யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் சேஞ்ச் இட், டோன்ட் யூஸ் 10 and all. ஸோ v1 வந்து ரூட் ஆஃப் 2g, ஹோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் 784 இஸ் நத்திங் பட் வாட்? நம்மளுக்கு 28 வரும். இல்லை சார் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம்னா அப்ராக்சிமேட்டாக கூட கொஞ்சம் போடுங்க, தப்பில்லை. ஓகே, நம்மளுக்கு 25னா 625 வந்துடும். ஸோ க்ளோசர் டு தட் 28. அதே மாதிரி v2ஓட வேல்யூ ட்ரை வில் கெட் 196. நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி 14 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி v1 அண்ட் v2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த vf அண்ட் vi கண்டுபிடிக்கும் போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். vfன்றது ஃபைனல் வெலாசிட்டி, மேலே பார்த்து போகிறது. இனிஷியல் வெலாசிட்டின்றது கீழே பார்த்து வர்றது. அதனால் மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 28 + 14 × 0.5 வில் கெட் 21 Newton second. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டு.